யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கை சரியான முறையில் எப்படி வெட்டுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கை சரியான முறையில் வெட்டுறதுக்கு கையளவு வந்து நமக்கு தேவை. அதாவது அடிக்கை சுற்றளவு வேணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து வேணும். இப்போ நமக்கு அடிக்கை சுற்றளவு ஒரு 12 இன்ச்சு இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து கை வந்து வெட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு அளவு வச்சு நம்ம வந்து கை வந்து கட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரைப்பகுதி நேர் பீஸில் தான் வந்து கட் பண்ணுறேன். கையை வந்து நமக்கு வந்து தோராயமாக நான் வந்து மடிச்சிருக்கிறேன். இப்போ மேல் பக்கம் நம்ம மடித்து பீஸ் இல்லாமல் மடித்து தைக்கிறதுக்கும் 1 இன்ச்சு கை வந்து மடித்து தைக்கிறதுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய இறக்கம் ஒரு 6 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கை ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு நான் வந்து 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்து நேராக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 இன்ச்சு கை லென்த்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம வந்து அளவுகளை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 இன்ச்சு சொன்னோம். 12ல் பாதி 6 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த அடிக்கை சுற்றளவு வச்சே நம்ம வந்து கை வந்து வெட்டலாம். இப்போது இந்த அடிக்கை சுற்றளவு 6 இன்ச்சுன்னா இதிலேருந்து 1/2 இன்ச்சு கூட்டிக்கினீங்கன்னா 7 இன்ச்சு. 7 இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு நமக்கு வந்து வருது. இது வந்து நமக்கு இப்போ போதும். அதாவது இந்த கரைப்பகுதி வரைக்கும் 1.25 இன்ச்சு வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு நமக்கு வந்து வருது. அதாவது அடிக்கை சுற்றளவு 12 இன்ச்சு இருந்தால் கை ஆம்ஹோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16 இன்ச்சு வரும். இங்கே 1/2 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் வைக்கும்போது, இல்லை சார் எனக்கு வந்து கை ஆம்ஹோல் சுற்றளவு வந்து இன்னும் கம்மியாக வேணும், எனக்கு வந்து ஒரு 15 இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அளவை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இங்கே நம்ம 1.5 வச்சோம், அதை வந்து 1.25 குறைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கை ஆம்ஹோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு நமக்கு வந்து குறைஞ்சிடும். ஆனால் நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸ் கை வந்து வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கை சுற்றளவுலேருந்து மேல் கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சைடு தையல் வந்து இப்போ நேராக போகிறதுனால இந்த தையல் வந்து நேராகவே வந்து போடுறாங்க. ஆனால் அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா நேராகவே போடக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கிராஸ் பண்ணி போடணும். தையல் இந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் கையில் வந்து வராது. அதே மாதிரி இந்த கீழ் ரவுண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவோட பாதியிலிருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இந்த 1.25 இன்ச்சுன்றது இங்கே 1.25 விட்டாவே போதும். ஏன்னா நமக்கு வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணும்போது இது 1.5 இன்ச்சு வந்து நமக்கு வந்து இந்த கேப் வந்து கண்டிப்பாக நமக்கு வரும். இப்போது ஒரு 12 இன்ச்சு அடிக்கை சுற்றளவை வச்சு நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் ஒன்று மார்க் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுற மெத்தேடு. இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ச்சு கேப்பை 3.5 4 வரைக்கும் கூட மேலே ஏற்றி கட் பண்ணுவாங்க. இதை வந்து இப்படி மேலே ஏற்றி கட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இதை விட கீழே இறக்கியும் கட் பண்ணுவாங்க. சரியா? அது ஏன் மேலே ஏற்றுறாங்க கீழே இறக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இது வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் கை மெத்தேட். இப்போ நமக்கு இதில் சார் நான் எனக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது, அதாவது இது வந்து அடிக்கை, இது வந்து மேல் கை, ப்ளவுஸ் போடும்போது இந்த மேல் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு லூஸாக இருக்குது, இங்கே டைட்டாக பிடிக்குது, இந்த சென்டர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லூஸ் உழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
இந்த லூஸை நம்ம வந்து குறைக்கணும். இந்த லூஸை குறைச்சிங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய லூஸ் வந்து நமக்கு குறைஞ்சிரும். ஆனால் இப்படி நம்ம குறைக்கும்போது கை ஆம்போல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறையும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து வைக்கும்போது நமக்கு 15 இன்ச்சு தான் வருது. ஆனால் நமக்கு 16 இன்ச்சு வேணும். இதே அளவும் வேணும், ஆனால் 16 இன்ச்சு வேணும். அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த ரவுண்ட் அளவை நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து மேலே ஏற்றணும். இதை குறைக்கும்போது சைடு அளவு குறைக்கும்போது இந்த ரவுண்ட் அளவு மேலே ஏற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 16 இன்ச்சு வந்து நமக்கு வரும். அதாவது இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து தையல் போடும்போது இன்னும் நம்ம இப்படி மேலே ஏற்றி கட் பண்ணணும். அதாவது இந்த கை அகலம் குறுக குறுக இந்த ரவுண்ட் அளவு மேலே ஏறும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கை ஆமோல் ரவுண்டு வந்து நமக்கு சேர்ந்து வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 2.5 வைப்பாங்க, ஒரு சிலர் 3 வைப்பாங்க, 3.5 வைப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் வந்து பத்தாது, 1.5 இன்ச்சு வச்சா கூட பத்தாது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வச்சுட்டு எனக்கு 16 இன்ச்சே போதுன்னும் போது அப்போ 3லேருந்து 2.25 2.5 அந்த மாதிரி வந்து கீழே இறக்கி நம்ம வந்து இந்த ரவுண்ட் பண்ணலாம். அதாவது மேலே ஏற்றுறதுனாலும் கீழே இறக்குறதுனாலும் இந்த லூஸை பொறுத்து தான். இந்த சென்ட்ரல் லூஸ் வந்து மிச்சமாக வைக்கும்போது கீழே இறக்கலாம், குறைச்சி வைக்கும்போது மேலே ஏற்றிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கை ஆமோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே அளவு வந்து வரும். ஒவ்வொருத்தருக்கும் கை அளவு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அடிக்கை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், மேல் கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கை அளவுக்கே மேல் கையும் இருக்கும். ஏன்னா ஒரே இடுப்பளவு உள்ள ஒரே செஸ்ட் அளவு உள்ள ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் இந்த கை வித்தியாசம் வர்றதுனால தான் ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து இந்த கை ஆம்போல் இறக்கம் வந்து இறங்குறதும் மேலே ஏறுறதும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும், கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கை ஆம்போல் ரவுண்டு வந்து ரொம்ப பெருசாக வைக்க வேண்டி வரும். அப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம உள்ளே குறுக்கி இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து மேலே ஏற்றணும். அப்படி ஏற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் அளவு வந்து நமக்கு சேர்ந்து வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை ரொம்ப பெருசாக இருக்கும், ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரவுண்ட் அளவை கீழே இறக்கணும். கீழே இறக்குனா அந்த கை ஆமோல் ரவுண்ட் அளவு வந்து நமக்கு வந்து குறைஞ்சி வரும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த சென்ட்ரல் லூஸை வச்சு தான் நம்ம வந்து கை வந்து இந்த ரவுண்ட் அளவு மேலே ஏற்றுறதும் கீழே இறக்குறதும். இந்த கை ஆமோல் ரவுண்ட் அளவு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம வந்து தோராயமாக நம்ம வந்து கட் பண்ண முடியும். நமக்கு அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணாலும் சரி. ஏன்னா அளவு எடுக்கும்போது நம்ம இந்த 2 அளவும் கண்டிப்பாக எடுப்போம். அப்படி எடுத்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம கை ஆம்போல் ரவுண்டு வரணும்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மேலே ஏற்றி நம்ம வந்து கட் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு மேலே வந்து மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கை வந்து பஃப்னு தூக்கும். அதையும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. 3 அல்லது 3.5 அதிகபட்சம், சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் அளவு மேலே ஏற்றி எடுத்திங்கன்னா இந்த சென்ட்ரு பகுதி வந்து ஷார்ப்பாக வந்துடும், மேலே வந்து பஃப்னு வந்து தூக்கும். கீழே இறக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையோட அடிப்பக்கம் இந்த கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணி வந்து சுருங்கும். அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா மேல் கை வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி நிற்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் கவர் தட்டு கண்டிப்பாக எடுக்கணும். ஃப்ரண்ட் வந்து கவர் தட்டு, அதாவது இந்த ஸ்லீவோட சென்ட்ரு பகுதி. அதாவது ஸ்லீவில் பாதி, அதாவது இப்படி மடிச்சிங்கன்னா இதில் கரெக்டாக பாதியில் 3/4 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு உள்ள கண்டிப்பாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். 3/4 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கவர் தட்டு வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்து நமக்கு வந்து வரும். பாருங்கள், அவ்வளோதான். நான் வந்து கட் பண்ண ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. அதேமாதிரி 1 இன்ச்சுக்கு மேலேயும் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கை வந்து சரியான முறையில் வெட்டுற மெத்தேடு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.